தமிழக முதல்வர் ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கை விசாரிக்க புதிய நீதிபதியை கர்நாடக உயர்நீதிமன்றம் நியமித்துள்ளது. தமிழக முதல்வர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கு பெங்களூர் சிறப்பு நீதிமன்றத்தில் கடந்த சில ஆண்டுகளாக நடந்து வருகிறது. இவ்வழக்கை விசாரித்து வந்த நீதிபதி MS பாலகிருஷ்ணா கடந்த செப்டம்பர் 30ஆம் தேதி அன்று பணியிலிருந்து ஓய்வு பெற்றதை தொடர்ந்து இடைக்கால நீதிபதியாக GP முடிகவுடர் நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் ஜெயலலிதா வழக்கை விசாரிக்க ஜான் மைக்கேல் டி குன்ஹா என்ற நீதிபதியை உயர்நீதிமன்றம் நியமித்துள்ளது. கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் பதிவாளராக இருக்கும் ஜான் மைக்கேலின் இடமாற்ற உத்தரவை உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. ஜான் மைக்கேல் நியமனம் தொடர்பாக முறைப்படி அறிவிக்கையை கர்நாடக அரசு வெளியிட்டதும் அவர் சிறப்பு நீதிமன்ற நீதிபதியாக பொறுப்பேற்றார். ஜெயலலிதா மீதான இவ்வழக்கின் விசாரணை இறுதி கட்டத்தில் இருப்பதை கருத்தில் கொண்டு பாலகிருஷ்ணாவின் பதவி காலத்தை நீட்டிப்பது பற்றி கர்நாடக அரசு பரிசீலிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் செப்டம்பர் 30ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்திருந்தது. ஆனால் தனிப்பட்ட காரணங்களுக்காக சிறப்பு நீதிமன்ற நீதிபதியாக தொடர விரும்பவில்லை என்று பாலகிருஷ்ணா கூறிவிட்டார். கடந்த 1991 முதல் 96ஆம் ஆண்டு வரையில் தமிழக முதல்வராக இருந்தபோது ஜெயலலிதா 66 கோடி ரூபாய் சொத்துக்களை முறைகேடாக குவித்ததாக திமுக ஆட்சியில் தொடரப்பட்ட இவ்வழக்கில் ஜெயலலிதா தோழி சசிகலா, முன்னாள் வளர்ப்பு மகன் சுதாகரன், சசிகலாவின் அண்ணி இளவரசி ஆகியோரும் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.